2026 ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்குலாம். அதுக்குதான் கூப்பிட்டு நீங்களும் கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்கா தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட்டுக்க வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர். சீமான் கட்சியை கொடுத்துறேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரா? சீமான் கட்சியை கொடுத்துறேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரா? நான் டெல்லிக்கு போறேங்க. டெல்லியில ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். எனக்கு கையெழுத்து போட சொன்னா நான் போடுவேனா? நான் டெல்லிக்கு போறேங்க. டெல்லியில ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். எனக்கு கையெழுத்து போட சொன்னா நான் போடுவேனா? போடான்ட்டு வரமாட்டேனா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார். அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாளத்தான் சொல்லணும். வாங்க வாங்க நீங்க கையெழுத்து போடுங்க. அதை விஜய் கூப்பிடலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அடிப்பொடிகள் தான், ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்குலாம். அதுக்குதான் கூப்பிட்டு நீங்களும் கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்கா தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட்டுக்க வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர். சார் பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரன் சார். ஹிந்திக்கார போய் ஹிந்தி கெட்ட விட்டு அவன் எங்க போய் நிற்பாரு? அவரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணி இங்க செய்ய முடியும்? இங்க ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு கட்சி கொடுக்குறேன். இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடிச்சவடி கூட தெரியாதவருக்கு. இன்னைக்கு திமுக என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சிங்கத்தால் சொல்லல. திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள், பூத்து, அதோடைய கட்டமைப்பு. விஜயை நான் ஆரம்பத்துல நான் அப்ரிஷியேட் பண்ணது காரணம், விஜயோடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியல்ல சொருக முடியும். நான் இங்க அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு, அதுக்காக அதை அப்படியே போய் பட்டணப்பாக்கத்துல கடல்ல வச்சிட முடியுமா? இங்க போடுற அஸ்திவாரம் வேற, அங்க போடுற அஸ்திவாரம் வேற. அதை அவர் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியும். ஆனா கேனவன் விட்டு வெளில வரணும். சும்மா ப்ரோ அது காமெடியா பேசி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மைகளை பேசணும். நானும் சொல்றேன், இருமொழி கொள்கை. 75 வயசாச்சு, எனக்கு ஹிந்தியில ஒரு வார்த்தை கிடையாது. மெஞ்சி போனா அச்சியான்னு சொல்லுவேன். அப்புறம் நேர போம்பேன். எனக்கு டெல்லி போனா என்ன பண்ணுவீங்கப்பா? டெல்லியில தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுப்பேன். மோடி கூட தான் 150 நாடுகளுக்கு போயிருக்காரு. உடனே 150 பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சுக்கிட்டு தான் அங்க போனாரு. அங்க ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்க கூட டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா தேசத்துலயும் அப்படிதான். மொழி ஒன்னும் சோறு போடாதுங்க. மொழியை வச்சு நான் இன்னொரு பாஷை கத்துட்டா அதுக்கு நான் தமிழ்நாட்டுல இருந்துட்டு போறேன். பீகார்ல இருந்து இத்தனை பேர் இங்க வரா, எல்லாம் தமிழ் கத்துட்டா வரா. வந்தப்புறம் தமிழ் கத்துக்கிறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவசியம் ஏற்படும் போது கத்துப்பாங்க. வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேற எதுவும் பேச மாட்டான். ஆனா அவனோட போற பொண்டாட்டி 3 மாசத்துல அந்த ஊர் பாஷையை பேசுவான். ஏன்னா அவங்க தான் இந்த கீரை வைக்கிற பொம்பளை, கரிகாய் வைக்கிற பொம்பளை, லாண்ட்ரிக்காரன் எல்லார்கிட்டையும் பேசுறதுனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். 1965 இருந்து ஹிந்தியை அப்படி எதிர்க்கிறோம். இப்ப ஹிந்தி கூடாதுன்னு சொன்னா ஹிந்தி பிரச்சார சபா இங்க இருக்க விட்டுருவாங்களா? எத்தனை ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. இங்க கல்யாணகர் அசோசியேஷன் இருக்கு. இங்க 15 நாள்ல சான்ஸ்கிரிட் பேசுறதுக்கு ஃப்ரீயா சொல்லி தராங்க. 10 நாள்ல ஹிந்தி பேசுறதுக்கு ஃப்ரீயா சொல்லி தராங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி திமுக ஆதரவு பேசுறீங்க. ஆனா சோசியல் மீடியா என்ன சொல்றாங்கன்னா, திமுக உங்களுக்கு அப்பாவுக்கு பேரு வச்சுட்டனால, தெரு பேர் வச்சுட்டனால நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க, 40 தொகுதியில நான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணேன். அப்போ 40 தொகுதி பிரகாசம் சொன்னேன். அப்போ நான் பிஜேபியில தானே இருந்தேன். பிஜேபியில இருந்த போது என்ன சொன்னேன்? 40 தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல. 40 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் சொன்னேன்ல. அப்ப பிஜேபியில் தானே இருந்தேன். நான் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது. நான் ஆனஸ்டா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், நேர்மையான கருத்துக்களை சொல்ல. அண்ணாமலை தப்பு பண்ண ஏன் அப்பதான் சொன்னேன். நான் பிஜேபி இருக்கும்போது சொன்னேன், பிஜேபி 40 தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை தோற்பார் சொன்னேன். ஏங்க 2 பேர் நிக்கிறாங்க.
இவர் தோப்பாருன்னா யார் ஜெயிப்பாங்க? அவரா ஜெயிப்பாரு? நீங்க தானே ஜெயிக்கணும். என்ன மடக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கேளு. அதாவது இல்ல பாஸ், இல்ல இல்ல, ஒரு ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிப்பேன், கட்சி சார்ந்த கொள்கைகள். ஆனால் இன்னைக்கு போட்டிருக்கார் முருகன் சொல்றார், ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா? நான் பிஜேபியில இருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கும். நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க? இந்துக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தா? அப்படி வளர்ந்த நான் இன்னைக்கு எனக்கு நான் ஒரு கட்சியில சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும், என்னால பேச முடியாது. நான் எப்படி பேச முடியும்? என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர், பிரசிடென்ட் ஹோட்டல் பிரசிடென்ட், எத்தனை எனக்கு எவ்வளவு தடவை அவர் மெக்கால இருந்து அந்த புனித நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கு. எங்க வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா? ஓ இது வேற சாமி, வெளில எடுத்து போக சொல்லுவாரா? சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறது இல்லை. நம்ம தான் சாமி பேர்ல சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய சண்டை அவசியமே இல்லை. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவுலயே எத்தனை பிரியாணி கடை இருக்கு. அப்ப அந்த மலை மேல ஓரமா போய் யாரும் சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ, குளிக்காம சாமியை பார்க்க போறியோ, கடவுள் கோவிச்சுக்க மாட்டார். அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்து. வாபஸ் வாங்கிட்டாரு. வெரி சார், அந்த வெரி, அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல. அதாவது இப்ப கூட சொல்றாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலன்னா அவங்க ஆன்டி நேஷனல்ங்கிறாங்க. ஆன்டி நேஷனல் சொல்றவங்க முட்டாள்கள். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனித உடம்பு. அதுல தமிழ்நாடுங்கிறது இதயமா இருக்கலாம், மூளையா இருக்கலாம், கையால இருக்கலாம். அப்போ தமிழ்நாடு, நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னா நீதான் ஆன்டி நேஷனல். அப்போ தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ள இல்லையா? தவறான விஷயம். ஏதோ ஒண்ணு எவனாவது ஒருத்தன் சொல்லிடுவான், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்க வேண்டி. ஏன்னா புதுசா யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அதனாலதான் பிரச்சனை. என்ன ஆன்டி நேஷனல் அப்படின்னா நான் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்களா? சொல்றதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கட்டும். நான் போட்டிருக்கேன், நான் தான் நேஷனலிஸ்ட் சொல்றான். எத்தனை பேர் கொடி வச்சிருக்கான் சொல்லுங்க. அவசரத்துக்கு சில பேர் கொடியை தலைகீழா கூட ஏற்றிட்டு போடுறாங்க. ஏன்னா நம்ம நம்ம நாட்டுல தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம். அதனால வர பிரச்சனை. அமெரிக்கானாக்கா அங்க ஒரே அமெரிக்கா கொடி தான், மற்ற தேசத்துல அந்த ஒரு கொடி தான். அதுதான் பிரச்சனை. நம்ம முதல்ல என்ன விஷயம், இதோ இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது தொடரும் பொழுது நமக்கு 10 பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே, அவங்க அப்படியே ஒண்ணு சேரணும் நாம ஒண்ணு சேர்ந்துட்டா திமுக உயிர்த்தலான்னு பேசுறவங்க அந்த 10 பேர் ஒண்ணு சேரும் போது அதுக்குள்ள 12 முதலமைச்சர்கள் எட்டி பாக்குறாங்க, நான் தான் முதலமைச்சர். அதனால அவங்களால சேரவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு தெரிந்த வரைக்கும் 150 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட 2026 ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்.